தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். புதிய துணை ஜனாதிபதி தேர்தல் தேதி அறிவிப்பு. துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த 21ஆம் தேதி பதவியை ராஜினாமா செய்தார். புதிய துணை ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் செப்டம்பர் 9 நடைபெறவுள்ளது. அன்று ரிசல்ட் அறிவிக்கப்படும் என மத்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 7 தொடங்கி 21ஆம் தேதி வரை வேட்புமனு பெறப்படும். ஆகஸ்ட் 22 வேட்புமனுக்கள் பரிசீலனை நடக்கும். வேட்புமனுக்களை வாபஸ் பெற ஆகஸ்ட் 25 கடைசி நாள். தேர்தல் செப்டம்பர் 9 நடக்கும். ஒன்றுக்கு மேற்பட்டோர் போட்டியிட்டால் ஓட்டுப்பதிவு நடக்கும். லோக்சபா, ராஜ்யசபா எம்பிக்கள் ஓட்டளித்து துணை ஜனாதிபதியை தேர்வு செய்வார்கள். பாலியல் கொடுமை செய்த பிரஜ்வல் சாட்சியாக மாறியது அந்த புடவை. பிரஜ்வல் குற்றவாளி, கோர்ட் அறிவிப்பு. பாலியல் பலாத்கார வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் கர்நாடகாவின் ஹாசன் தொகுதி முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என்று சிறப்பு கோர்ட் நீதிபதி கஜானன் பட் அறிவித்தார். வீட்டு வேலைக்கார பெண் அளித்த பாலியல் புகாரை விசாரித்த கோர்ட் இந்த தீர்ப்பு அளித்துள்ளது. வழக்கு பதியப்பட்ட 14 மாதங்களில் இந்த தீர்ப்பு வந்துள்ளது. தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்பட உள்ளன. பெங்களூரு பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் இருந்த பிரஜ்வல் வழக்கு விசாரணைக்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். தீர்ப்பை கேட்டதும் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். பிரஜ்வல் மீது 4 பாலியல் வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. அதில் ஒன்றில் மட்டுமே இப்போது தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் முன்னாள் எம்பி பிரஜ்வல் தமது வீட்டில் வேலை செய்த 47 வயதான வேலைக்கார பெண்ணை 2 முறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதை வீடியோ எடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண் தாம் பாதுகாத்து வைத்திருந்த தமது புடவையை சமர்ப்பித்தார். அந்த புடவையில் விந்து அணுக்கள் இருந்தது தடயவியல் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. இது பாலியல் பலாத்காரத்தை நிரூபிக்கும் முக்கிய ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சிறப்பு புலனாய்வு குழு கடந்த ஆண்டு டிசம்பரில் விசாரணையை தொடங்கியது. 7 மாதங்களில் 23 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. முக்கிய வீடியோ கிளிப்புகள், தடயவியல் ஆய்வுகள் செய்யப்பட்டன. 123 ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு பிரஜ்வலுக்கு எதிராக 2000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பிரஜ்வல் மீது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பல பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்த பிரிவுகள் குறைந்தபட்சம் ஓராண்டு முதல் அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வரை விதிக்க வழிவகை செய்கின்றன. தண்டனை விவரங்களை கோர்ட் நாளை அறிவிக்கிறது. சீனா ரேடியோ சிக்னல் இடைமறிப்பு. பொசுக்கப்பட்ட 12 பயங்கரவாதிகள். தாண்டவமாடிய இந்தியா. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்திய ராணுவத்தினர் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் மூலம் பாகிஸ்தானில் உள்ள 100 பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். பாகிஸ்தானில் உள்ள ஏராளமான தீவிரவாத முகாம்களை இந்திய விமானப்படை தகர்த்தது. ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத முகாம்கள் மற்றும் லஷ்கர் இ தொய்பா முகாம்கள் பலவும் அழிக்கப்பட்டன. அதன் பிறகு ஜம்மு காஷ்மீரில் பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை வேட்டையாடும் பணியை ஆபரேஷன் மகாதேவ் என்ற பெயரில் இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்டு வந்தனர். காஷ்மீரில் உள்ள ஜபர்வான் மலைத்தொடரில் உள்ள ஒரு சிகரம்தான் மகாதேவ் பகுதி. புனிதமான பகுதியாக கருதப்படும் இந்த சிகரம் ஆன்மீக ரீதியாக இந்தியாவுக்கு மிக முக்கியமானது. பயங்கரவாதிகள் இந்த பகுதிகளில் பதுங்கி இருந்தால் அவர்களை கண்டுபிடிக்கும் இந்த நடவடிக்கைக்கு ஆபரேஷன் மகாதேவ் என்று பெயரிடப்பட்டது. மே 15 புல்வாமாவின் ட்ராலில் 3 பயங்கரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். ஜூன் 2 பஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 5 பயங்கரவாதிகளை ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படை கைது செய்தது. ஜூன் 29 ரஜோரி மாவட்ட எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் 2 பயங்கரவாதிகள் இந்திய ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜூன் 26 உதம்பூரின் வசந்த்கரில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தளபதி மௌல்வி சுட்டுக் கொல்லப்பட்டான். இதையடுத்து ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கை இன்னும் தீவிரமானது. காஷ்மீரில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் சீன அல்ட்ரா ரேடியோவை பயன்படுத்தி வந்தது தெரிந்தது. அதனை இடைமறித்த இந்திய ராணுவம் உளவு ட்ரோன்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் உதவியுடன் தீவிரவாதிகளின் இருப்பிடத்தை கண்டறிந்தது. அவர்கள் இருந்த டாக்சிகாம் வனப்பகுதியை இந்திய ராணுவம் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியது. முக்கிய தீவிரவாதிகள் 3 பேர் இறந்தனர். இவர்கள் சுலேமான் என்ற ஆசிப், ஜிப்ரான் மற்றும் ஹம்சா அப்கானி என அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
இவர்கள் பஹல்காம் தாக்குதலில் மட்டுமல்லாமல் ஏற்கனவே பல தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. ஆபரேஷன் மகாதேவ் மூலம் கடந்த 100 நாட்களில் இந்திய ராணுவத்தால் தேடப்பட்டு வந்த 12 முக்கிய பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் 6 பேர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள். இவர்கள் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பல்வேறு பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடையவர்கள். பகல்காம் தாக்குதலுக்கு முன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 110 முதல் 130 பயங்கரவாதிகள் தங்கியிருந்த 42 பயங்கரவாத முகாம்கள் செயல்பட்டு வந்ததாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல காஷ்மீரில் சுமார் 70 முதல் 75 பயங்கரவாதிகளும், ஜம்மு, ரஜோரி மற்றும் பூஞ்சில் 60 முதல் 65 பயங்கரவாதிகளும் பதுங்கியிருந்ததாக உளவு பிரிவினர் கண்டறிந்துள்ளனர். பொது செயலாளர் வழக்கில் பழனிசாமிக்கு மீண்டும் செக். 2022 ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்குவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை ரத்து செய்ய கோரியும் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி சென்னை உரிமையியல் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அவர் தன்னை அதிமுக உறுப்பினர் எனவும் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் சூரியமூர்த்தி மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு விசாரணை நடந்து வந்தது. இந்த சூழலில் பொதுச் செயலாளர் பதவியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை நிராகரிக்க கோரி பழனிசாமி தரப்பில் மனு செய்தனர். சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே அல்ல. உறுப்பினராக இல்லாத சூரியமூர்த்தி கட்சி செயல்பாடு குறித்தும் கேள்வி எழுப்ப முடியாது என கூறியிருந்தனர். இந்த மனு இன்று நீதிபதி சிவசக்திவேல் கண்ணன் முன் விசாரணைக்கு வந்தது. கட்சி விதிப்படி பொதுச் செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்த விதிகளின்படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என கூறவில்லை என்பதால் இந்த வழக்கு விசாரணைக்குரியது என நீதிபதி உத்தரவிட்டார். பொதுச் செயலாளர் நியமனத்திற்கு எதிராக பழனிசாமி தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை துவங்கியுள்ளார். இந்த சூழலில் அவருக்கு எதிராக வந்த உத்தரவு சிறு சறுக்கல்தான் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். போனில் பேசியும் ஓபிஎஸ் அந்த முடிவு எடுத்தார். பிரதமர் மோடியை சந்திக்க என்னிடம் சொல்லியிருந்தால் ஓபிஎஸ்க்கு நான் அனுமதி வாங்கி தந்திருப்பேன் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பாஜக தரப்புல இருந்து ஓபிஎஸ் தகவல் சொல்றாங்க. உண்மையா சார் அவரு ஏன் வெளில போனார்? முதல்ல ஏன் நீங்க ரொம்ப நாளா எலெக்ஷன் வந்து உங்களோட நல்ல இணக்கமா இருந்தாரு, ஏன் வெளில போனாரு? திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே நான் போன்ல வேற பேசியிருக்கேன். ஆனா அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு அப்படி வெளியே போறதாக அவர் அறிவிப்பு வந்து சார் தன்மானம் கட்சியில இருக்கும்போது எனக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சட்டமன்றத்தில் சந்திக்கும் போதும் சரி, நான் ஏற்கனவே போன்லயே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல. தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து 2 முறை வந்து சந்திக்க நேரம் ஒதுக்கி தரல அப்படின்ற ஒரு வருத்தத்துலதான் ஓபிஎஸ் இல்ல, அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னங்க இபிஎஸ் அழுத்தத்தினாலதான் ஓபிஎஸ் வந்து புறக்கணிக்கப்பட்டாரு அப்படின்னு அப்படி ஒன்றும் அறிக்கை வெளியிட்ட பிறகு திரும்ப அவரை தொடர்பு கொண்டு எதுவும் இணைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா சார்? இல்ல, அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். ஏற்கனவே நான் போன்ல பேசியிருந்தேன். பேசியிருந்து எதுவும் முடிவு எடுக்க வேண்டாங்கிறத நான் கேட்டுக்கிட்டேன். திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். இல்ல, அது அவங்கள்ட்ட தானே கேட்கணும். இல்ல நீங்க என்ன வரல, ஏன்னா உங்களுக்கு கூட்டணிக்கு பலவீனம் தானே, எப்படினாலும் அவர் வெளியே போறது இல்ல. அதாவது என்ன, கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பதுங்கிறது அதுக்கு நான் கருத்து சொல்லுவேன். பலவீனமா இல்லையா? அது தேர்தல் வெளியே போய் இல்ல, அவங்க எதுக்காக சந்திச்சாங்க எனக்கு தெரியல. அவங்க எதுவும் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்களா, ஏதாவது சந்திச்சிருக்காங்க? அவர் எதுவும் நடக்கலாம்னு மட்டும் சொல்றாரு. வெளியே வந்து சுயமரியாதை, என்னுடைய சுயமரியாதை இல்ல, அவரு வேற எதுக்கும் சந்திச்சிருக்கலாம் இல்லையா? வேற தொகுதி பிரச்சனைக்காகவும் சந்திச்சிருக்கலாம், அல்லது சொந்த பிரச்சனைக்காகவும் சந்திச்சிருக்கலாம். அது அவர் வெளியிட்ட பிறகுதான் அந்த கருத்தை சொல்ல முடியும். வெளியேறி போனதுக்கு அப்புறம் அவரை மீட் பண்றது இல்ல, இப்ப முதலமைச்சர் நான் கூட சந்திக்கலாம், என்னுடைய பிரச்சனைக்காக சந்திக்கலாம் இல்லையா? அது கட்சி வேறு,
சந்திப்பு என்பது வேறு. அறிவிப்பு அதாவது என்ன, அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு, சேர்ந்திருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொன்னாதான் நம்முடைய அதை கருத்து சொல்ல முடியும் இல்லையா? அவங்களுடைய சொந்த பிரச்சனைதான் சந்திச்சு அப்படின்னு நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஓபிஎஸ் சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா சந்திப்பாங்க. ஓபிஎஸ் தரப்புல இருந்து கேட்டா நீங்க சந்திப்பீங்க? கண்டிப்பா சந்திப்பாங்க. இதெல்லாம் என்ன ஒரு பொழப்பு? உங்க உதவியே இனி வேண்டாம். அரசின் சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களுக்கு 45 நாட்களில் தீர்வு காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 31 வரை முகாம்கள் மூலம் சுமார் 12,65,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை வேளச்சேரி சட்டசபை தொகுதிக்குட்பட்ட அடையார் கஸ்தூரிபாய் நகரில் உள்ள சமூக கூடத்தில் இன்று முகாம் நடந்தது. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க பெண்கள் அதிக அளவில் வந்திருந்தனர். முகாம் நடந்த சமூக கூடம் தகர ஷீட் கொண்டு அமைக்கப்பட்டிருந்ததால் வெப்பம் தாங்காமல் மக்கள் அவதியடைந்தனர். நீண்ட நேரம் தகர ஷீட் கூடாரத்திற்குள் அமர்ந்திருந்த அதிகாரிகளும் சற்று சூடாக காணப்பட்டனர். மக்கள் கொண்டு வந்த மனுக்களை உடனுக்குடன் விசாரிக்காமல் அலைக்கழித்தனர். மனு கொடுக்க வந்த பெண் ஒருவர் இப்படி மாறி மாறி அலைக்கழிக்கப்பட்டதால் கோபத்துடன் அதிகாரிகளை திட்டிக் கொண்டே வெளியே சென்றார். எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் என கத்திக்கொண்டே வீட்டுக்கு புறப்பட்டு போனார். மகளிர் உதவி ஃபார்ம் வச்சிருக்காங்க. டோக்கன் போட தேவையில்ல, நேரடியா போலாமா? டோக்கன் ஃபார்ம் வாங்குறவங்க லைன்ல நிக்கிறவங்க டோக்கன் கட்டாயம் வாங்கணும். அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. வெளியே தெரிந்த கை, அண்ணன் தம்பிக்கு சோகம். தூத்துக்குடியில் இரட்டை சம்பவம். தூத்துக்குடி மாவட்டம் தெர்மல் நகர் அருகே பண்டுகரை பகுதியைச் சேர்ந்தவர் சின்னதுரை. இவருக்கு 3 மகன் 3 மகள் என 6 குழந்தைகள். 5வது மகன் அருள்ராஜ், வயது 30. சில வருடங்களுக்கு முன் நடந்த விபத்தில் பார்வையை இழந்து திருமணம் செய்யாமல் வீட்டிலேயே வாழ்ந்து வந்துள்ளார். மூத்த மகன் மாரிபாண்டி, வயது 36. அடிக்கடி கூலி வேலைக்கு வெளியே சென்று சில நாட்கள் கழித்து வீட்டிற்கு வருவதாக கூறப்படுகிறது. சென்ற 27ஆம் தேதி மாரிபாண்டி தந்தை வீட்டுக்கு வந்துள்ளார். அன்று இரவு கஞ்சா போதையில் ஒரு கும்பல் சின்னதுரை வீட்டு கதவை தட்டி ரகளை செய்ததாக கூறப்படுகிறது. அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ரீதன், முனீஸ்வரன், வில்வராஜ், சங்கரை, மாரிபாண்டியை மற்றும் அருள்ராஜ் சத்தம் போட்டு தட்டி கேட்டுள்ளனர். மறுநாள் அருள்ராஜ் திடீரென மாயமாகியுள்ளார். தேடியும் கிடைக்காததால் தெர்மல் நகர் போலீசில் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். இந்த சூழலில் பண்டுகரை கால்வாய் பகுதி அருகே ஒரு கை தெரிவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தெர்மல் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வருவாய் அதிகாரிகள் முன்னிலையில் கை தெரிந்த பகுதியில் இன்று உடலை தோண்டி எடுத்தனர். அது அருள்ராஜின் அண்ணன் மாரிபாண்டியன் என்பது தெரியவந்தது. அந்த பகுதியில் வேறு உடல் புதைக்கப்பட்டுள்ளதா என தேடினர். மற்றொரு பகுதியில் அருள்ராஜ் உடலும் தோண்டி கண்டெடுக்கப்பட்டது. இருவரும் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டு இருந்தனர். உடல்களை போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தடயங்களை கைப்பற்றினர். சதீஷ் ரீதனை கைது செய்து தெர்மல் நகர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றவர்கள் தலைமறைவாகியுள்ளதால் அவர்களை தேடி வருகின்றனர். கல்லறையை ஸ்கேன் செய்தால் இறந்தவர்கள் உயிர் தழுவர். டிஜிட்டலில் நினைவுகள். இறந்தவர்களின் நினைவுகளை பாதுகாக்கும் வகையில் அவர்களது கல்லறையில் QR கோட் பதிக்கும் புதுமையான முயற்சி அறிமுகமாகியுள்ளது. கல்லறை கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட QR கோடை ஸ்மார்ட் போனில் ஸ்கேன் செய்தால் இறந்தவரின் வாழ்க்கை விவரங்கள், முக்கிய சம்பவங்கள், குடும்பத்தினரின் நினைவுகள், புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அடங்கிய வலைப்பக்கம் திறக்கிறது. இறந்தவர்களின் வாழ்க்கை வரலாறு, நினைவு குறிப்புகளை டிஜிட்டல் வடிவில் பாதுகாத்து வைக்க இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது. திருவனந்தபுரம், குரியாச்சுரா, எர்ணாகுளம் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ கல்லறைகளில் இந்த வகையான நினைவேந்தல்கள் வைக்கப்பட்டுள்ளன. குரியாச்சுராவில் 2021 விபத்தில் இறந்த இளம் வயது டாக்டர் மகன் லிவின் பிரான்சிஸ் நினைவாக
அவரது பெற்றோர் உலோகத்தால் செய்யப்பட்ட QR கோடை பதித்துள்ளனர். இதன் மூலம் இறந்தவர்களின் நினைவுகளை அவர்களின் எதிர்கால தலைமுறைகளுக்கு கடத்த வசதியாக இருப்பதாக சொல்கின்றனர். வழக்கமாக கல்வெட்டுகளில் இறந்தவரின் விவரங்கள் சுருக்கமாக பொறிக்கப்பட்டிருக்கும். இப்போது டிஜிட்டல் உலகம் என்பதால் அதற்கேற்ப வசதிகள் செய்து கொள்கின்றனர். இது இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு நவீன வழி என்கிறார்கள்.